கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு, ரசிகர்களின் ரியாக்ஷன் என்ன என்பதை பற்றியெல்லாம் தற்பொழுது பார்க்கலாம். மேலும் இந்த ட்ரெய்லரை பார்த்து ரசிகர்கள் ஏதேனும் படத்தை பற்றி டீகோட் செய்தார்களா என்பதை பற்றியும் பார்க்கலாம். ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. தற்சமயம் கூலி இசை வெளியீட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டு இருக்கின்றது. கூலி ட்ரெய்லரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் தீயாக இருக்கு என்று தான் சொல்லணும். அந்த அளவிற்கு கூலி படத்தின் ட்ரெய்லர் மிக பெரிய வரவேற்பை பெற்று இருக்கின்றது. ரஜினியின் கெட்டப், இன்ட்ரோ லுக்கு என அனைத்துமே சிறப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் நாகார்ஜுனா, செபின், அமீர்கான் என அனைவரும் வில்லன்கள் என ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது. அனைவரின் காட்சியும் திரையில் நெருப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அனிருத்தின் பின்னணி இசை உள்ளது. இந்நிலையில் கூலி வெறும் ஆக்ஷன் படமாக மட்டுமல்லாமல் அழுத்தமான கதையை கொண்ட படமாகவும் இருக்கும் என ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிகின்றது. குறிப்பாக ரஜினி, சத்யராஜ் இடையான நட்புதான் படத்தின் மூல கதையாக இருக்குமோ என்ற கேள்விகளும் ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது வருகின்றது. ஒட்டுமொத்தத்தில் ட்ரெய்லர் சிறப்பாக அமைந்திருக்கும் நிலையில் படமும் அதுபோல சிறப்பாக அமைந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டது. அதைப்போல ட்ரெய்லர் ரசிகர்களின் வரவேற்பை பெற்று இருக்கும் நிலையில் கண்டிப்பாக படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளும் பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏற்கனவே நேற்று மாலை படத்தின் அனைத்து பாடல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரீச் ஆகி இருக்கின்றது. தற்போது படத்தின் ட்ரெய்லரும் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக ஈர்த்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி என்னவெல்லாம் பேசப் போகின்றார் என்பதை ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து இருக்கின்றனர். கண்டிப்பாக படத்தை பற்றி மட்டுமல்லாமல் படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவங்கள் சிலவற்றை பற்றியும் ரஜினி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பற்றியும் ரஜினி கண்டிப்பாக பேசுவார் என்று தெரிகின்றது. லோகேஷ் கனகராஜ் அடிப்படையில் தீவிரமான கமலஹாசனின் ரசிகர் ஆவார். அவர் ரஜினியை சந்தித்து கூலி கதையை சொல்லும்போதே நான் ஒரு கமல் ரசிகர் என கூறினாராம். இதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு முடிந்த பிறகு ரஜினி நான் ஆடியோ லான்ச்சில் உங்களை பார்த்து கொள்கின்றேன் என கூறியிருந்ததாக லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருக்கின்றார். எனவே கண்டிப்பாக கூலி இசை வெளியீட்டு விழாவில் இவ்விஷயங்களை பற்றி ரஜினி பேசுவார் என்றே தெரிகின்றது. மேலும் இப்படத்தில் சத்யராஜ் முதல் அமீர்கான் வரை பலர் நடித்திருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் ரஜினி தனித்தனியாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் கூலி இசை வெளியீட்டு விழாவிற்கு ரஜினி முதல் ஸ்ருதிஹாசன் வரை அனைவரும் கருப்பு கலர் உடையில் வந்திருக்கின்றனர். இந்த ட்ரெஸ் கோடிற்கும் படத்திற்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் என்றே தெரிகின்றது. இதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு மாதத்திற்கு எங்கு திரும்பினாலும் கூலி படத்தை பற்றிய பேச்சுதான் எங்கும் நிறைந்திருக்கும். ஆகஸ்ட் 14 வரை கூலி படத்தின் ரிலீஸ் பற்றி அனைவரும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதன் பிறகு இப்படம் எப்படி இருக்கு, எவ்வளவு வசூலித்தது என்பதை பற்றி தினம் ரசிகர்கள் பேசுவார்கள். இவ்வாறு சுமார் ஒரு மாதத்திற்காவது கூலி படத்தை பற்றி பேச்சு பரபரப்பாக போய்கொண்டு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.